மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திரு அப்பாஸ், உங்களிடமிருந்தே முதற் கருத்தை நான் அறியலாம் என்று எண்ணுகிறேன். இந்த கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள், குறிப்பாக முடிவடையாத காங்கிரஸ் திமுக கூட்டணி, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு திமுக சொல்லலை. இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு முக்கிய அறிவிப்புகள் ஏறக்குறைய ஒரு இறுதி வடிவம் பெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்னமும் கூட சில கருத்து விமர்சனங்களோடு தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க பாஸ்? எப்பொழுதுமே அரசியலிலே நட்பு முரண், பகை முரண் என்று இரண்டு வகை உண்டு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருப்பது நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது. ஒரு பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது அப்படிங்கிறது நட்பு முரண், அது எளிய கவ்வுறது தான் பகை முரண். அதனால் குட்டியை கவ்வும் போது அதனால் நீரடித்து நீர் விலகாது என்பது போல சில விமர்சனங்களை அவர்கள் முன்வைப்பார்கள். நீங்கள் கல்யாண பந்தியிலே பொண்ணு வீட்டுக்காரங்க, உரிமைப்பட்டவர்கள், தாய்மாமன்லாம் என்னை சரியாக கவனிக்கலன்னு சண்டை போடுவாங்க. அது சண்டையில் சேராது. அது உரிமை, விமர்சனம் என்பதை விட கோரிக்கை தான், ரொம்ப பலமான கோரிக்கை. அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்களோடு மதச்சார்பற்ற அணியாக நாங்கள் துணை நிற்கிறோம், எங்களை நீங்கள் கூடுதலாக மரியாதை செலுத்த வேண்டும், எங்களுக்கு கூடுதல் தொகுதி தரணும், எங்களுக்கு கூடுதலாக எங்களை நீங்கள் கௌரவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான உரிமை காங்கிரஸுக்கு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய தலைமையாக திமுக இருக்கிறது. அதனால் இது ஒன்றும் விமர்சனத்துக்குரியதாகவே நான் பார்க்கல. ஆட்சியில் அதிகாரம் அதெல்லாம் செட்டில் யாருமே கேட்கல, அதிகாரப்பூர்வமானவர்கள் யாரும் கேட்கல. கிரீஷ் ஜோடகர்லாம் கேட்டாரு. அதாங்க, அவங்க ஆசைப்படலாம் எல்லாத்துக்குமே அந்த தங்களுடைய கட்சி முதன்மைக்கு வரணும் அப்படிங்கிறது. அது எப்பொழுது நீங்கள் ஒரு மாநில கட்சி செல்வாக்கு சரிந்து போதுமான தொகுதிகளை மெஜாரிட்டி பெற முடியாத போது பேச வேண்டிய பேச்சை தவிர, ஒரு கட்சி வலிமையாக இருக்கிற போது, ஒரு மாநில கட்சி வலிமையாக இருக்கிற போது பேச வேண்டிய விஷயம் இல்லை. அது ஏறக்குறைய 20 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்னப்பின் இருக்கலாம். அதாவது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த கோரிக்கைகள், இந்த விமர்சனங்களோட பயணிக்கிறதால தான் இந்த சந்தேகங்கள். இது முதல் கோரிக்கைலாம் இல்லை. ஏற்கனவே கூட்டணி ஆட்சிக்கான ஒத்திகை ஏற்கனவே கலைஞர் காலத்திலேயே நிகழ்த்தப்பட்டது. 1980 காலகட்டங்களிலே நிகழ்த்தப்பட்டது. திமுகவை விட கூடுதல் தொகுதிகள், 2 தொகுதிகள், 114க்கு 116 தொகுதிகள்லாம் வழங்கியிருக்காங்க. அந்த பரிசோதனையெல்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் ஏகபோகமான முடிவு தான் எடுத்திருக்காங்க. எப்போவுமே பெரும்பான்மை முடிவை தான் எடுத்திருக்காங்களே தவிர, இந்த சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கி அதுதான் காரணமா இருக்கும். அதுதான் காரணமா இருக்கும் பேசணும். இல்ல அதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாஸ்? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கான காரணம் இந்த அதிகார கோரிக்கையை மக்கள் முழுமனதாக ஏற்கலன்றதான் காரணமா இருக்கும். தேசிய கட்சியை விடவும் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய இடத்திலே திராவிட கட்சிகள் தான் இருக்கிறது என்று வாக்காளர்கள் கருதுறாங்க. நீங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய இந்த கட்டமைப்பை பெறுவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் உழைக்க வேண்டும் என்கிற இடத்துல தான் இருக்காங்க. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, எல்லா இடங்களிலும் சிற்றூர்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பள்ளிக்கூடம், சாலை வசதி, எத்தனை மேம்பாலங்கள், ஐடி பார்க்கு, மிகப்பெரிய அளவில் உழவர் சந்தை, எத்தனையோ விஷயங்கள், சமத்துவபுரம். இந்த அரசு மாநில அரசு, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டுக்கொண்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை தொடங்குறாங்கன்னா அவங்க அதை முடிச்சு வைப்பாங்க, நன்மைகள் கிடைக்கிறது. ஆமா, 2 பேரும் மோதி கொள்ளுகிற போது யாரு நான் சத்துணவு திட்டம் கொண்டு வர்றேன் அப்படின்னு எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக காலத்தில் ஒன்று கொண்டு வந்தா, காலை உணவு திட்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. நலத்திட்டங்களிலே போட்டி, சத்துணவு மட்டும்தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அது மேலே முட்டையை வச்சுட்டார் கலைஞர். அப்போ எல்லாவற்றிலேயும் நன்மை செய்வதிலே போட்டியாக மாநில கட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, பேசுவாங்க, விமர்சனங்கள் பேசுவாங்க. ஆனால் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. அது 1967ஓடு அந்த வரலாறு முடிந்து விட்டது. நான் சொல்றது வலதுசாரிகளுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாருக்குமே, முற்போக்கு சக்திகளும் சேர்த்து தான் சொல்றேன். மாநில கட்சிக்கு மட்டும்தான் இங்கே வேலை, மற்ற கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. நீங்கள் அதிமுக தோல் மீது ஏறி வேணா பாஜக 4 எம்எல்ஏ பெறலாமே தவிர, நீங்கள் ஒருபோதும் தனித்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல. என்டிஏ கூட்டணின்னு சொல்ல தெரியுது, அமித்ஷா தான் எல்லாங்கிறீங்க, மோடி ரொம்ப வலிமையான பிரதமருங்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. ஆனால் எடப்பாடியினுடைய தயவு இல்லாமல் அதிமுகவினுடைய தயவு இல்லாமல்
பாஜகவால் அரசியல் செய்ய முடியலையே, தனிச்சு போட்டிட்டு பார்த்தாங்களே, அண்ணாமலை வந்து அதிமுக இல்லாத ஒரு அரசியலை செஞ்சு பார்த்தாலாம் என்ன முடிவு எட்டுச்சு? மாநிலத்தின் தலைமை அதிமுக தானே, அதெல்லாம் மிக சரியானதும் கூட இல்லைங்க. மாநில தலைமை அவர்கள் விழுங்க பார்க்கிறார்கள். இவர் எடப்பாடி ஒத்துக்கல. எடப்பாடி என்ன சொல்றாரு, நாங்கள் தான் தனி மெஜாரிட்டி பெறுவோம்னா என்ன அர்த்தம்? நீ தோலை விட்டு இறங்கு, நீ மேலே ரொம்ப நேரம் அழுத்திக்கிட்டே இருக்கன்னு சொல்றாருல்ல, அவரால் சொல்ல முடியல. அதுக்கு அவருடைய குரலாகத்தான் எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதனால மாநில கட்சிகளுடைய வலிமையை தேசிய கட்சிகள் ஒரு நாளும் பெற முடியாது. அதை வாக்காளர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இப்போ திமுக கூட்டணி தொடர்பாக நாம் பேசும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை திமுக கூட்டணிக்குள்ள அப்படின்னு தான் தொடர்ச்சியா அரசியல் விமர்சகர்கள் ஆதரிக்கக்கூடிய எல்லாமே பேசுறாங்க. ஐவர் குழுவை அமைத்து முதலமைச்சர் சந்தித்தாங்க காங்கிரஸ் சார்பில். ஆனால் இப்போ வரைக்கும் திமுக அறிவிக்க போவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இடையில் வந்து கனிமொழி அவர்கள் ராகுலை சந்தித்தார் அப்படின்ற தகவல்கள்லாம் கூட இருக்கு. எப்போ அறிவிக்க போறாங்க? விரைவில் அறிவிப்பாங்க. என்ன காரணம் கேட்கிறேன். இல்லங்க, முழு வடிவம் பெற்றுவிட்டால் உடனே அறிவித்துவிட வேண்டியதானே, என்ன தயக்கம் கேட்கிறாங்க? முரண்பாடு இருந்தால் பேசி தீர்ப்பதற்கு நிறைய நேரம் வேணும். உடன்பாடு இருக்கிறவர்களோட, ஒத்திசைவு இருக்கிறவர்களோட ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரும்ல, இது என்ன பெரிய விஷயம்? அது முடியலன்னு தானே கேட்கறாங்க. அது முடியலையே, ஏன் முழுமையடைகிறதுதானே கேள்வி. நீங்க சொல்றதுன்னா தேர்தல் தேதி அறிவித்து விட்டார்கள், ஏன் இன்னும் முடிவெடுக்கலன்னு கேட்கறேன். சில வாரங்களில் அறிவிப்பு வெளியாகிவிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடி அவங்க அறிவிப்பாங்க. ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் அதை கூட்டணியை வந்து வடிவமைக்கக்கூடிய இடத்துல பல பேர் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கே அடுத்த பிரதமராக மன்மோகன் சிங்குக்கு அடுத்து வர வேண்டிய இடத்துல ப. சிதம்பரம் தான். அவர் மாதிரி தலைவர்களுடைய கருத்தை பேசுங்க. நீங்க திருச்சி வெளிச்சாமி மாதிரி ஆளுகளை பத்தியே பேசி பேசி இந்த கூட்டணியை வந்து விரும்பாதவர்கள் இதை உடைப்பதற்கான பல பேரு இதை இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணும், அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகுன்ற மாதிரி இந்த கூட்டணியை உடைப்பதற்கு அதற்கு இடம் கொடுப்பது யாருன்னு அதனாலதான் நான் கேட்கிறேன். யாரும் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்பாஸ், 4 பேர் ஒரு பிரச்சனைனா அறிவித்துவிட வேண்டியதானே. இந்த தாமதம் இல்ல உங்களுடைய ஆர்வம் புரியுது. நிறைய நகர்வுகள் இருக்கு இல்லையா, ஆர்வம் புரியுது. உங்கள் அவசரத்துக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசரம் என்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இங்க மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி ஒரு கருத்து, கிறிஸ் ஜோடங்கர் ஒரு கருத்து, ஜனநாயகத்தினுடைய மாண்பு, கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்கிறது அல்லவா. அதுல இருந்து தான் இந்த கருத்துக்கள் தொடர்கிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்ன கட்சி மாற்று கருத்துக்களை ஒரு நாளும் வந்து ரசிப்பார்களே தவிர அதை வந்து பகையாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். நீங்க இப்போ இன்னைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, உங்களை எதிரிகளாக கருதுகிறவர்களை பற்றி என்ன நினைக்கிறேன், நான் அவர்களை நண்பர்களாக கருதுறேன்னு சொல்றாரு. இதற்கு மேல அதாவது அவர் வந்து எல்லாவற்றையும் சொல்றாரு. இது விஜய் குறித்த ஒரு கேள்விக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லுகிற போது, உங்களை எதிரியாக கருதக்கூடிய கட்சிகளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறியன்னு சொல்லி விஜய் குறித்து கேட்கிற போது, எல்லாரையும் நாங்கள் நண்பர்களாக தான் பார்ப்போம், நாங்கள் அவர்களை வந்து எதிரிகளாக பார்க்கவே விரும்பலைன்ட்டாரு. அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. திமுக எத்தனையோ பாலைவனங்களை கடந்திருக்கிறது, பூகம்பங்களை பார்த்திருக்கிறது, எரிமலையை பார்த்திருக்கிறது, எத்தனையோ எமர்ஜென்சியை பார்த்திருக்கிறது, வசீகரமான தலைமையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை பார்த்திருக்கிறது, எவ்வளவோ நீண்ட வரலாறு கொண்டிருக்கிற இயக்கம். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்திரா காந்தியோட பெரிய அதிகாரம் வேண்டும் என்றால் கொஞ்சம் ஒரு மௌனமாக போயிருக்கலாம். ஆனா இடப்பகிர்வு ஏத்துக்கல, இடப்பகிர்வு ஏத்துக்கல, நீங்க திமுக நோன்றீங்களா? இடப்பகிர்வு தொடர்பாக ஆளும் கட்சி இல்லையா? ஆமாங்க, இடப்பகிர்வு தொடர்பாக கூட்டணி கட்சிகளிடையே அந்த அந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்கிறது அப்படின்னு ஒரு முன்வைக்கப்படுது. எப்படி கருத்து வேறுபாடு தொடர்வது ஒரு ஜனநாயகத்திற்கான மாண்பா தான் பார்க்கப்படுகிறது. அவங்க கருத்து சொல்லட்டும் தான் நம்ம சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கட்சி வளர்ந்துருச்சுன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லட்டும், காங்கிரஸ் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை வரட்டும், அப்போ நீங்கள் கேளுங்க. இந்த கேள்விக்கு அர்த்தம் மிக்கதான் நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு அப்படி ஒன்று இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி என்ன வளர்ந்துருக்கிறதா? கிடையாது. களத்திலே வந்து அவர்கள் வந்து தங்களுடைய கட்சிக்கு எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, பேரணி நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. 25 குறைச்சிட்டீங்க, இப்போ ஒரு 40 கொடுங்க அப்படின்னு ராகுல் சொன்னதாக கூட தகவல்லாம் கூட அதை உணராமல் இருக்கிறதா காங்கிரஸ்? கேட்டீங்க இல்லையா, காங்கிரஸ் தெரியாதா அவங்களுக்கான தகுதி என்பது அப்படின்னா அது அவர்கள் உணராமல் இருக்கிறார்களான்னு கேட்கிறேன். கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக காங்கிரஸுக்கு வந்து அப்படி கோரிக்கை வைப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. களத்திலே வேலை செய்யணும்ல. நீங்க வந்து திமுக கிளை செயலாளர் கூட்டிட்டு போய் தான் காங்கிரஸ் வேட்பாளரை வந்து ஒவ்வொரு பகுதிக்காக ஓட்டு வாங்கணுங்கிற நிலைமையை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா யார் கொடுப்பாங்க? களத்தில் வேலை செய்யணும்லங்க, களப்பணியாளர்களை உருவாக்கணும்ல. கருத்தியலிலே வந்து ஒன்றாக இருக்கிறோம், களத்திலே சில இடங்களிலே அவர்கள் பின்தங்கி இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை வந்து நம்ம பூதாகரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
விமர்சனங்கள் எழுவது என்பது இயல்பானது. காங்கிரஸை தவிர்த்து நீங்க காங்கிரஸ்க்கான விளக்கம் தந்தீங்க. அதை தவிர்த்து பார்க்கும்போது விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இடப்பகிர்வு எப்படி இருக்கு? இல்ல, நியாயமாக பார்த்தால் விசிகாவுடைய மாநாடெல்லாம் பார்க்கிற போது அதிமுக திமுகவுக்கு அடுத்து பெரிய பிரம்மாண்டமான அணிவகுப்பை, பேரணியை, பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளை நடத்தக்கூடிய இடத்துல விசிகா போன்ற கட்சிகள் இருக்கிறது. அதனால கடந்த முறை வழங்கிய தொகுதியோட கூடுதல் தொகுதி இந்த முறை வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கையில அந்த கட்சி காத்திருக்கிறது. வழங்குவார்களா? வழங்குவார்கள், நிச்சயமாக அவர்களை அங்கீகரிப்பாங்க. 2001 முதலில் திமுகவோடு கூட்டணி சேர்ந்த போது 8 தொகுதிகளை கலைஞர் தந்தார், புதுச்சேரியில் தந்தார். அதை கூட குறைஞ்சபட்சமா தாங்க அப்படின்லாம் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதி செய்வதற்காக அவங்க செஞ்சாங்க. இந்த முறை கூட்டணி கட்சிகளை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அறிவிப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளியிடுவார். எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு அவரிடத்துல இருக்கிறது. அவரை அலட்சியப்படுத்தி சர்வாதிகாரமாக முடிவெடுக்கக்கூடிய தலைமையாக ஸ்டாலினுடைய தலைமை இல்லை. அதனால அனைவரோட எந்த மாற்று கருத்தாக இருந்தாலும் உடனே அழைத்து பேசுகிறார். வேல்முருகன் சட்டப்பேரவையில் சீர்றாரு அப்படின்னா அழைத்து பேசுறாங்க. எல்லாருடைய கோரிக்கைகளுக்கும் செவிமடுக்கக்கூடிய அரசாக இது இருக்கிறது. சில விமர்சனங்களை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார்களே தவிர இதை பகைமுரணாக யாராலும் மாற்ற முடியாது. இன்னும் சில கட்சிகள் திமுகவோடு வரும் அப்படின்ற கருத்துக்கள் தொடர்கிறது. அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்பாஸ்? என்ன தேமுதிக கூட்டணியோட என்ன பெரிய கட்சியில் என்ன இருக்கு? தேமுதிக இருக்கு, இந்த பக்கம் ராமதாஸினுடைய அணி இருக்கு, அவ்வளவுதான். ராமதாஸ் ஒரு முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சியாக இல்லாமல் இருக்கிறது, பாதி பாதியாக இருக்கிறது. இந்த பக்கம் தேமுதிக ராஜ்யசபாவுக்காக அடம் பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அவங்க கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 1% குறைவான வாக்குகளை பெற்று விட்டார்கள். அதான் அது கொஞ்சம் கௌரவமாக சொன்னேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி விட்டீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு நன்றி ரொம்ப. அதனால் 0.5% அவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்களை சேர்த்து கொண்டு தான் ஜெயிக்க வேண்டும் என்கிற நிலைமையில் அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது. அவர்களை தனிமைப்படுத்தினா அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். அதனால் அவர்களை அரவணைத்து போவதற்கு அவர்கள் தான் இணங்கி வர வேண்டுமே தவிர அவர்கள் பிடிவாதமாக நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். அவங்க இன்னும் விஜயகாந்த் காலத்திலே இருக்கிறாங்க. சில பேர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பழைய ஞாபகத்திலே அவங்க இருக்கிறாங்க. இன்னும் திமுக அதிமுகவை கூட்டணி சேர்ந்து நாகத்தோடு தான் இருக்கிறார்களோ. மக்கள் நல கூட்டணியோடையே அது கலைந்து விட்டது. விஜயகாந்த் என்கிற பிம்பம் கலைந்து விட்டது, மக்கள் நல கூட்டணியிலேயே கலைந்து விட்டது. அவர் வாழுகிற காலத்திலேயே கட்சி பெரிய பின்னடைவுக்கு போய்விட்டது. அவரோட இமேஜை வச்சுக்கிட்டு இன்னொரு அரசியல் பண்ணோம்னா அடுத்த இமேஜ் அரசியல்லாம் வந்துருச்சு. விஜயினுடைய பிம்ப அரசியல் வந்துருச்சு, அடுத்தடுத்த பிம்ப அரசியல்கள் கொண்டே இருக்கிறது. அதனால தேமுதிக விரைவில் முடிவு எடுப்பாங்க. அதனால அவர்களை நம்பி தான் ஆட்சி கட்டலில் மீண்டும் வரணுங்கிற இடத்துல எந்த கட்சியுமே இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வேற அரசியல்ல இன்னும் மதில் மேல் பூனையாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் நல்ல முடிவு எடுப்பாங்க நான் நம்புறேன். இப்பெல்லாம் திரு அப்பாஸ், மக்கள் கருத்து தீர்ப்பு தொடர்பாக அவங்களுடைய பார்வை கருத்து. தொகுதி பங்கீடு என்பதுதான் சரியான கருத்தாக இருக்க முடியும். ஆட்சியில் பங்கு என்பது அது அரசியல் சூழலிலே ஒரு மாநில கட்சி பின்தங்குகிற போது மட்டுமே பேச வேண்டிய பிரச்சனையே தவிர அது இந்த காலகட்டத்திற்கான பிரச்சனை அல்ல. திமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39+1 40க்கு 40 வெற்றி பெற்றார்கள். தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்பு திமுக ரொம்ப வலிமையோடு அசுர வேகத்தோடு பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை தலைமை தாங்கும் கட்சி வலிமையற்றதாக இருந்தால்தான் இருக்கும்னு சொல்ல வரீங்களா? அதாவது மாநில கட்சி வலிமையாக இருக்கிற வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு என்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது பின்னடைவை சந்திக்கிற காலத்தில் இப்போ ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் கூறுறாருன்னா அவருக்கு எந்த விதமான பவர் இப்போ இல்லை. அதை அதிகாரத்தில் இருப்பவர் சொல்ல வேண்டும், ஆட்சியிலே இருப்பவர் சொல்ல வேண்டும். ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுக சொல்ல மறுக்குதே, செல்லூர் ராஜு மறுத்தாரே. அதனால ஆளுகிறவர்கள் யாரும் அதை அனுமதிக்கலை. ஆட்சியை கனவு காண்பவர்கள் மட்டும்தான் அதை நோக்கி அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறார்களே தவிர எல்லாருக்குமே அது பொருந்தும். விசிகாவுக்கும் அது பொருந்தும். விசிகாவினுடைய தொலைநோக்கு திட்டமாக அதை புரிந்து வரலாம். இந்த தேர்தலையே அது சிக்கலாயிரும்னு குமார் சார் சொல்கிற மாதிரிலாம் அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாரு. அப்படிலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுவரியே கிடையாது. அப்படிலாம் எந்த மாற்றமும் எதுவுமே வராது. அது ரொம்ப கான்கிரீட்டான கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமே திமுக தான். அதனால் ராகுல் காந்தி ஒருபோதும் திமுகவை புறக்கணிக்க மாட்டார். திமுகவும் ராகுல் காந்தியை புறக்கணிக்காது. கடந்த கால காங்கிரஸை இப்போது பேச முடியாது. ஏன்னா எத்தனையோ காங்கிரஸுக்கு மாற்றாக பல கட்சிகளை முன்வைத்ததே திமுக தானே. விபி சிங் போன்ற பல தலைவர்களை மாற்று அரசியல் முன்வைத்தார்கள். அதை இன்றைக்கு மதவாதம் நிரப்பி விட்டது. அதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சோகம். அதை மதவாத கட்சி நிரப்பி விட்டது. காங்கிரஸுக்கு மாற்றாக அதை விட ஒரு முற்போக்கு சக்தி, ஒரு மதச்சார்பற்ற சக்தி எண்ணிக்கை அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு அப்படின்றது இந்த சட்டமன்ற தேர்தல் சற்று அதிகமா ஒலிக்குது. அதாவது திமுக கூட்டணி வலிமையா, மக்களோட கருத்து அப்படிதான். திமுக கூட்டணி வலிமையா இருப்பதற்கு என்ன சாட்சினா
அண்ணாமலை தேர்தல் பொறுப்புலேருந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்கிறதும் டிடிவி தினகரை நான் போட்டியிடவே மாட்டேன்னு சொல்கிறது மூலமாக எதிரணி வலிமையாக இருப்பதற்கான சிக்னல் இது ரெண்டு தான். ரெண்டு தீவிரமாக இயங்கக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் பங்கு பெறவே போகிறதில்லைன்னு சொல்கிறதன் மூலமாக திமுக கூட்டணியின் வெற்றியை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எந்த குழப்பமும் வராது. இது சின்ன சின்ன உரசல் தான். இது ஒன்றும் இருக்காது. இது ஆழ்கடல் அமைதியோடு இருக்குது. அலைகடலாக அதிமுக கூட்டணி தான் இருக்குது, என்டிஏ கூட்டணி தான் இருக்குது. எந்த சிக்கலும் நேராது.